Taste the Daily. முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குருபூஜை விழாவை ஒட்டி ராமநாதபுரம் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குருபூஜை விழாவை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேவர் திருமகனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர்களும் உடன் மரியாதை செலுத்தி வருகின்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குருபூஜை விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தேவர் திருமகனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனாருடைய அந்த நினைவிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று பிரகடனப்படுத்தி தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து பல்வேறு சிறப்புகளை கொண்ட உன்னத தலைவராக போற்றுதலுக்குரிய தேவர் திருமகனார் சிறந்து விளங்கினார். அப்படிப்பட்ட பெரும் புகழுக்கு சொந்தக்காரரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பசும்பொன்னில் அவரது நினைவிடத்திற்கு, குறிப்பாக தேவரது நினைவிடத்திற்கு நேரிலே சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு தங்க கவசத்தால் அவர் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக பொதுச் செயலாளராக இருந்து போற்றுதலுக்குரிய மக்கள் மனங்களிலே புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் தேவர் திருமகனாருக்கு இந்த தங்க கவசத்தை வழங்கினார்கள். அந்த தங்க கவசம் தான் தற்போது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் தேவர் பெருமகனாருடைய பிறந்த நாள் மற்றும் இந்த குரு பூஜை விழாக்கள் நேரடியாக சென்று மரியாதை செலுத்துவது வழக்கம். அதனுடைய அடிப்படையிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னிற்கு சென்று தேவர் திருமகனாருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, காமராஜ், டாக்டர் சி. விஜயபாஸ்கர், அதே போன்று ராஜேந்திர பாலாஜி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய முனியசாமி, அதே போன்று மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய வைரமுத்து, ஏராளமான அதிமுகவுடைய நிர்வாகிகள் அந்த மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவர் பெருமகனாருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அவருடைய திருவுருவ சிலைக்கு தங்க கவசம் அமைத்து கொடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் தேவர் பெருமகனாருடைய குரு பூஜை வருகிற போது அதனை முறையாக தேவருடைய அந்த திருவுருவ சிலைக்கு அந்த தங்க கவசம் அணிவிக்கப்படும். தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வரும். தேவர் பெருமானுடைய இந்த 118வது இந்த பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு இன்றைக்கு பசும்பொன்னிற்கு சென்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசும்பொன்னிலே
இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இன்று காலையிலேயே சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை சென்று மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பசும்பொன்னிற்கு சென்றார். பசும்பொன்னிலே அவருடைய நினைவிடத்தில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனுடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் என அனைவருமே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவர் பெருமானுடைய அந்த குரு பூஜை மற்றும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பிலே இன்றைக்கு பசும்பொன்னிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திருவுருவச் சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார். தேவர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 4000 நாட்கள் சிறையிலே இருந்தவர். தேவர் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல், அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல், முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல், 2 தேர்தலிலும் தேவர் ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள். எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தேவர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அவர் தேசிய தலைவராக ஒருவர் விளங்கியவர், மக்களுக்காக பாடுபட்டவர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர். அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேசபக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம். இது ஒரு உயர்ந்த இடம். தேவர் ஐயா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதி சார்ந்தவருக்கும் பொதுவானவர். தேசபக்தி மிக்கவர், தேசத்துக்காக பாடுபட்டவர், மக்களுக்காக பாடுபட்டவர். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய. தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நான் பதில் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி.